வணக்கம் நேயர்களே, நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 2026 சனிப்பெயர்ச்சி பலன், 12 ராசிகளுக்கு உண்டான பலன், இதை முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம். இதை சொல்கிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவர் திரு சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள். கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நன்றி. ஸோ மிதுன ராசி சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது? பாசிட்டிவா நெகட்டிவா? மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வருஷம். எப்போவுமே சோர்ந்து போயிருக்கிற கடந்த ஒரு 5-6 வருஷமாகவே மிதுனத்துக்கு போராட்டமான வாழ்க்கையை சந்திச்சிட்ருக்காங்க. இந்த ஆண்டு ஒரு திருப்புமுனை ஆண்டுன்னு சொல்லலாம், தப்பே இல்லை. மிதுனம் 10ஆம் இடத்திற்கு ஒரு பாவகிரகமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ராசிக்கு 10இல் வரக்கூடிய சனி பகவான், 9ஆம் அதிபதி 10இல் வருவது மிகப்பெரிய யோகம். பாக்யாதிபதி கர்மஸ்தானத்துக்கு வருவது மாறி ஒரு யோகம். அவங்களுக்குமே 30 ஆண்டுக்கு பிறகு தான் இந்த நிலைமை வருது. ஜென்ம சனியிலிருந்து விடுதலை பெற்று ஜூன் 2 முதல் அதுலேயும் தனஸ்தானத்துக்கு தனகாரகன் போய் உச்சம் பெறுகிறார். இப்படி மிதுனத்துக்கு 6, 8, 10ஆம் வீடுகளை பார்க்கக்கூடிய குரு பயிற்சியுமே நல்ல பலனை கொடுக்குது. சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய 12ஆம் வீடு, இவங்களுடைய 4ஆம் வீடு, இவங்களுடைய 7ஆம் வீடு, இந்த இடங்களை சனி பார்க்கிறார். டெக்னிக்கலாக இதெல்லாம் சொல்லிட்டோம். இப்போ மிதுனத்துக்கு என்ன நடக்கும் சனி பயிற்சினால் அப்படின்னு பார்த்தோம்னா, தொழில் எடுத்திங்கன்னா வரலாறு காணாத வளர்ச்சி இருக்கும். இதுவரை இல்லாத அளவிற்கான வளர்ச்சியை எட்டுவார்கள் மிதுன ராசி அன்பர்கள். குறிப்பாக ரியல் எஸ்டேட் அதிபர்கள், விவசாயம் சார்ந்த தொழில்களில் இருக்கக்கூடியவர்கள், ஹோட்டல் அதிபர்கள், தவிர ஹோல்சேல் டீலர்ஷிப் கடையை நடத்துபவர்கள், இரும்பு உற்பத்தி மேனுஃபேக்சரிங் சார்ந்த தொழில்களில் இருக்கக்கூடியவங்க, இதை தவிர ஒரு வாஷிங் லிக்விட் டீலர்ஷிப்பு, இது மாதிரி டீலர்ஷிப்பு ஏஜென்சிஸ் நடத்தக்கூடியவர்கள், இந்த மாதிரி தொழிலை செய்யக்கூடிய மிதுனராசி நபர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு வரலாறு காணாத வியாபாரத்தை தரும். அதாவது இதை பிடிச்சிங்கனாலே இப்போ அடுத்த 20-30 வருஷத்துக்கு நீங்கள் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு வியாபாரத்தை கொடுக்கும். இந்த மிதுன ராசிக்கு இந்த ஒரு 2026 தரக்கூடியது தொழிலில் இந்த பக்கம். சரி, இந்த பக்கம் பார்த்தோம்னாக்கா எதிரிகளை துவம்சம் பண்ணக்கூடியது. இவங்கெல்லாம் பார்த்து சிரித்தவங்க, நீங்கள்லாம் ஒரு ஆளாடா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஏளனம் பண்ணவங்கலாம், விதியே அதுதானே. இப்போ நீங்கள் கீழே இருக்கிறது மேலே போகும், மேலே இருக்கிறது கீழே வரும். இந்த மிதுன ராசிக்கு காதல் திருமணமாக மாறக்கூடியது. காதல் அப்படிங்கிறது திருமணமாக மாறக்கூடிய யோகங்கள். அதே மாதிரி தங்கு தடங்களாக இருந்து தடை பெற்று இருந்து கோர்ட்டு வழக்குகள் இவங்களுக்கு சாதகமாக முடிகிறது. அதே மாதிரி பெற்றோர்களுடன் மறுபடி சேருவது, ஒன்றாக குடும்பத்தில் அந்த பிரிவெல்லாம் மாறுவது, பிரிந்து போன மனைவி கணவன்லாம் விவாகத்து வரைக்கும் போயாச்சு, இனிமேல் மாற முடியுமான்னு மாறுறது, சேர்றது ஒன்றா. அந்த அதிசயங்கள்லாம் மிதுனத்துக்கு நடக்கும். மிதுனத்திற்கு எப்படி பார்த்தாலுமே இந்த ஆண்டு ஒரு திருப்புமுனை ஆண்டு. 2nd ரேங்க் கொடுக்கலாம் மிதுனத்துக்கு, ரிஷபத்துக்கு அப்புறமா. அந்த அளவுக்கு மிதுனத்துக்கு ரொம்ப ப்ராஸ்பெக்டிவான ஒரு இயர், எல்லா விதத்துலேயும் ஒரு பெனிஃபிஷியலான ஒரு இயர். ஹெல்த்துலேருந்து, ஒரு கேரியர்லேருந்து, ஃபினான்ஸ்லேருந்து, மேரேஜ் ப்ராஸ்பெக்ட்ஸ்லேருந்து. ஏன்னா நமக்கெல்லாம் இது நடக்குமான்னு தான் யோசிப்பாங்க இதை கேட்குறவங்க. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, எதுவுமே நடக்க மாட்டேங்குது. பிறப்பு ஜாதகம்னு ஒன்று இருக்குது, அதில் வரக்கூடிய தசாபுக்திகளில் சேஞ்சஸ் இல்லாத வரைக்கும் நம்ம சொன்னதெல்லாம் நடக்கும். அதில் மாற்று கருத்தே இல்லை. கல்வி மட்டும். மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவியர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றங்களை தரக்கூடிய ஆண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, புதுசாக எஜுகேஷனில் ஸ்ட்ரீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஐரோஸ்பேஸ் டெக்னாலஜி, இல்லை இன்ஜினியரிங், அதை பயோ நானோ டெக்னாலஜி, இன்னும் இப்போ ஏஏ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க பாட புஸ்தகத்தில். அட்வான்ஸ்டு அனலிட்டிக்ஸு, டேட்டா சயின்டிஸ்ட்டு, இது போன்ற படிப்புகள்லாம் விருப்பப்பட்டு மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். தவிர மாணவர்களுக்கு நிறைய சலுகைகள் கிடைக்கும் இந்த ஆண்டு. கொஞ்சம் ஃப்ரீயாக படிக்கிற மாதிரி, மிதுனத்தில் பிறந்திருக்கேன் மிதுன ராசி மாணவன் ஸ்டூடெண்ட்டு கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக படிக்கிற மாதிரி, டைவர்ஷன்லாம் இல்லாத மாதிரி. இதுவரை படிச்சுட்டு இருந்த போது என்ன பண்ணால், கூட இருக்கிற ஃப்ரெண்டு, மச்சான் என்னடா படிச்சுன்னு இருக்க, எங்கள் தலைவர் படம் ரிலீஸ் ஆகிருக்கு, இங்கே உட்காந்து படிச்சுன்னு இருக்கீங்க, நீங்கள்லாம் ஒரு ஆளாடா அப்படின்னா, அதெல்லாம் இருக்காது. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டம் சேர்றதுனால தான் பிரச்சனையே. நீங்கள் மாணவ ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ பார்த்துட்டு இருக்காங்க மிதுனத்தில் இருக்கும் போதில், எந்த ராசியிலுமே மிதுனத்தில் அதிகமாக. ஏன்னா அதுவே காலபுருஷனுக்கு 3ஆம் இடம், நட்பு ஸ்தானம்ங்கிறதுனால கூட்டம் சேரும்போது தான் மிதுனத்துக்கு பிரச்சனை வரும். கூட்டு சேரும் போதும் பிரச்சனை வரும். எவனாவது ஒருத்தன் வருவான், மச்சா என்னடா இது ஸ்டஃப் வந்திருக்கு, இது எடு நான் சொன்னால், இந்த ஸ்டஃப்பை அதை யூஸ் பண்ணி அந்த போதைக்குள்ளே போனான்னா ரிட்டனே கிடையாது, ஒன் வே. மச்சான் இன்றைக்கெலாம் போய் படிக்கலாமாடா, நீங்கள் தலைவரோட இது இருக்குது, கேம் இருக்குது, அது இருக்குது, இங்கே பப் இருக்குது, இது இருக்குன்னா அங்கேயே போச்சு. ஏன்னா ஒரு நாள் சுவைப்போம் என்று நினைத்தால் உயிரை சுவைக்கும், இது பொய்யில்லை. நீ இதில் இன்பம் என்பது இழுக்காகும், நீ குளித்தால் கங்கை அழுக்காகும்னு சூப்பர் ஸ்டாருடைய பாடல் வரிகள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி மிதுனத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஏரியா அது. அதை தவிர
மிதுனத்துக்கு எல்லாமே ப்ராஸ்பெக்டிவாக இருக்குது. ஒட்டுமொத்த மிதுன ராசியும் பெருமைப்படக்கூடிய அளவிற்கான ஒரு ஆண்டாக இருக்குது. கவலையே வேண்டாம், கடவுள் உங்கள் பக்கம். அதாவது வருகின்ற இந்த சனிப்பயிற்சியானது நிறைய பேருக்கு, அதாவது இந்த என்னென்னா பொருளாதார பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு சனிப்பயிற்சியை நம்ம எடுத்துக்கணும். உலகளாவிய அளவில் மிகப்பெரிய எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ், ஏற்றுமதி இறக்குமதி போன்ற பிஸ்னஸை வந்து ஏற்றக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய சனிப்பயிற்சி. பேரழிவுகள்னு பல பேர் பேசிட்டு வராங்க, நான் அதில் உடன்படலை. பேரழிவுகள்லாம் பல தடவை தடுக்கக்கூடிய சனிப்பயிற்சியாக இது வருது. அங்கே கொஞ்சம் கொஞ்சம் நடக்கலாம், ஆனால் எங்கேயாவது ஏதாவது சொல்லிவிட்டு ஏதாவது ஒன்று நடந்த உடனே அன்றைய கணித்தாருங்கிறது நம்ம பண்ண போகிறதில்ல. ஸோ அது 2. 3வது வந்து இந்த சனிப்பயிற்சி வந்து மக்களுக்கு கொடுக்கக்கூடியது நல்ல ஒரு நம்பிக்கை. தன்னுடைய கடமையை சனி பகவான் முடிக்கிறார். எப்போவுமே கடமையை முடிக்கும் போது நமக்கு ஒரு திருப்தி வரும். அப்படி இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய சனி பகவான் வருகிறார். அதே மாதிரி சனி வந்து தந்தையை போன்றுன்னு பல தடவை நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு அப்பா நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு பெருமை பீத்திக்கிறது இல்லை. அது மாதிரி பொதுமக்கள்கிட்ட நீங்கள் செய்யக்கூடிய வேலையை நீங்கள் வந்து கரெக்டாக செய்ய நீங்கள் கடமை தவறாமல் உங்களுடைய வேலையை செய்ய ஆண்டவன் கணக்கு வச்சுட்டே தான் இருக்கான். அதை வந்து தன்னால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தன்னால் கிடைக்கும். இன்றைக்கி உள்ள சூழலில் இன்றைக்கி வேலை செஞ்சுட்டு நாளைக்கு வந்து பலன் கிடைக்கணும். ஆக இந்த கடன் தொல்லையிலேருந்து மீண்டு வரக்கூடிய யோகம், பண பற்றாக்குறையிலேருந்து மீண்டு வரக்கூடிய யோகம், வாழ்க்கை தரம் மாறுவது, விவசாய தொழில் பெருகுவது, அரசியல், நம்ம தேர்தலை நோக்கி பயணப்படுறோம், அரசியல் அதிகாரம், புதிய நபர்கள் அரசியல் அதிகாரம் பெறுவது போன்ற பல மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு சனிப்பயிற்சி. இந்த சனிப்பயிற்சி வந்து நான் சொன்ன மாதிரி தான் 96க்கு பிறகு மீனராசியில் பிரவேசமாகக்கூடிய சனி பகவானால ஒட்டுமொத்த மக்களுக்கும், தமிழக மக்களுக்கும், இந்திய மக்களுக்கும் அற்புதமான ஒரு பயிற்சி. ஆக தெய்வ பக்தி அதிகமாக வரக்கூடிய சனிப்பயிற்சி. ஆன்மீகத்தின் மேலே மக்களுக்கு நிறைய நாட்டம் வரும். ஆன்மீகம் பற்றிய உணர்வுகளும் அதிகமாக வரும். இந்து மத கோவில்களுக்கு நிறைய போகிறது, இந்து மத பகவான்களை நிறைய வேண்டுவது, இந்து பிரார்த்தனைகளை மேற்கொள்வது போன்ற அற்புதமான விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு சனிப்பயிற்சியாக இருக்கும். இந்த சனிப்பயிற்சியை மக்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். நிலையான புத்தியை வைத்துக்கொண்டு எந்தவித மாற்றங்கள் இல்லாமல் நம்மளுடைய உறவுகளாக இருக்கட்டும், பணம் கையாடலாக இருக்கட்டும், பணப்பற்றாக்குறை போன்ற விஷயங்கள், ஃபினான்ஷியல் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற விதங்களாக இருக்கட்டும், இதில் நிலைத்தன்மை வேண்டும். ஒரு முடிவு ஒரு மாற்றி எடுக்க பிரச்சனைகள் வரும். ஆக உங்களுடைய குலதெய்வ வழிபாடு இந்த ஆண்டு என்பது மிக மிக முக்கியம். குலதெய்வ வழிபாடு இல்லாமல் வெற்றியை பார்க்க முடியாது. வீட்டில் முக்கியமாக அவசொல் கூறாமல் இருக்க வேண்டும். நடக்காது, உருப்படாது, ஜெயிக்காது, இதெல்லாம் பேசாமல் ஜெயிக்கும், உருப்படும், மிகப்பெரிய சாதனை படைப்போம், குடும்பமாக வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற எண்ணம் வேண்டும், பேச்சிலும் வேண்டும். சார், 2026 சனிப்பயிற்சி சில ராசிகளுக்கு கடினமாக இருந்தாலும் எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்டும். உங்கள் கணிப்புகளுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. வணக்கம்.